இந்த பிளாக்மெயிலிங்க்கு மட்டும் தயவு செய்து பயப்படாதீங்க. யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பற்றி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல, ஏதோ ஃபேக் வீடியோ, அது உண்மையான வீடியோ வந்தா கூட பயப்படாதீங்க. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவ நடுராத்திரி போனா, அவ சரியாத ட்ரெஸ் பண்ண மாட்டா, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, காது கொடுத்து கேளுங்க. யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். Thank you so much for inviting me and my fellow alumni. Danu also here and your team, Suguna, Nariya Pasanga, Priyadarshini and the rest of the team. Yeah, congratulations for organizing such a international seminar on women in health, such a good topic. And I'm also very happy and honored to share the dais with Dr. Gayatri. She's also my very close friend. Yeah. And the research person Persis Norman and Phoebe Bogus. So we also we take delight in welcoming you to this conference. It is nice to see such young minds throwing so much light on such heavy topics. And I am trying to find my third daughter. She is also a sociology student. She said she'll come today. I don't know where she is. I think I can see her. She told me, "Amma, 7 நிமிஷம் தான் பேசணும், நீங்க அதுக்கு மேல பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டா." Can you see her? Is she here? She is here. Thank you. 7 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷம் பேச நினைக்கிறேன். எங்க அம்மாவும் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட், நான் சோஷியாலஜி கிராஜுவேட், நானும் சோஷியாலஜி கிராஜுவேட் அண்ட் மை டாட்டர், பொண்ணு 3வது பொண்ணு இப்ப சோஷியாலஜி கிராஜுவேட்டா ஆக போறாங்க. இன்னொரு விஷயம், நீங்க மகளிர் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறீங்க, எனக்கும் 3 பெண்கள், அதனால உங்ககிட்ட நான் கண்டிப்பா எந்த ஒரு மகளிர் கல்லூரி எல்லா இடத்துலயும் ஏதோ சொல்லுவேன். இந்த பிளாக்மெயிலிங்க்கு மட்டும் தயவு செய்து பயப்படாதீங்க. யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பற்றி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல, ஏதோ ஃபேக் வீடியோ, அது உண்மையான வீடியோ வந்தா கூட பயப்படாதீங்க. சோசியல் மீடியாலயோ சமூக வலைதளத்திலயோ இதெல்லாம் ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வேற வீடியோ வந்துடும், எல்லாம் மறந்துடுங்க. நீங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உண்மையா அதுதான் நல்லது. அம்மா கிட்ட சொன்னீங்க, அம்மா கிட்ட அடி வாங்கிக்கோங்க, அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கோங்க. யார்கிட்டயோ போய் கஷ்டப்படுறது வதைப்படுறதை விட அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவ நடுராத்திரி போனா, அவ சரியாத ட்ரெஸ் பண்ண மாட்டா, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, தப்பு ஆயிடுச்சு இல்ல தவறா யாரோ உங்களை சித்தரிச்சுட்டா கூட பயப்படாதீங்க. You have to tell your parents first. அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா அடிச்சாலும் திட்டுனாலும் வாங்கிக்கோங்க, வெளியில யார்கிட்டயும் போய் மாட்டிக்காதீங்க. இது முக்கியமான ஒரு வேண்டுகோள், இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா இதனாலதான் நிறைய பெண்கள் பிரச்சனையில மாட்டுறாங்க. எல்லாரும் அதை பத்தி பரவாயில்ல வச்சுக்கலாமா, போன் வச்சுக்கலாமா வேணாமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எது வச்சிருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைய கவனிச்சுட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம், உங்க மனநலத்துக்கு முக்கியம். லைஃப் லாங் யார்கிட்டே கஷ்டப்படுறத ஒரு வருஷம் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஒரு சின்சியர் அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அட்வைஸா தான் சொல்றேன், ஏன்னா நானும் ஒரு அம்மா, என் பொண்ணுங்களுக்கு சொல்றதா உங்களுக்கும் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மகளிர் நலத்தை கூட நம்மளுடைய பிரின்சிபல் மேடம் சொல்லியிருந்தாங்க, குடும்பத்துடைய உடல் நலன் என்பது பெண்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான ஒரு விஷயம் அதேதான். ஏன்னா COVID-19 வரும்போது அதை திறமையாக சமாளித்தது மகளிர் தலைவர்கள் தான். இந்த விமன் லீடர்ஸ் அவங்க were able to deal COVID-19 emergencies better. யாருன்னா ஜெசிண்டா ஆர்டன் ஆஃப் நியூசிலாந்து, ஏஞ்சலா மெர்க்கல், மிஸ்ஸஸ் ஏஞ்சலா மெர்க்கல் ஆஃப் ஜெர்மனி, ஆனரபிள் மெட்ஸ் ஃப்ரெட்ரிக்சன் ஆஃப் டென்மார்க், தாய்வான் சாய் இந்தியன், பின்லாந்து சானா மரியான்ட்டு இத்தனை விமன் லீடர்ஸ் தான் COVID-19 நல்லா சமாளிச்சாங்க. ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்குது. அதே போல பெண்களுக்கு தான் அவார்டு கொடுத்திருக்காங்க. WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்கள் 8 லட்சம் ஆஷாக்களுக்கு ஒரு குளோபல்
ஹெல்த் லீடர்ஷிப் அவார்டு கொடுத்திருக்காங்க. இது யாருக்கா தெரியுமா? ரீசெண்டா கொடுத்தாங்க. போன வருஷம் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி ஆஷாக்கள்னா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், ஒரு கிராமத்தை இருக்கக்கூடிய கிராம செவிலியர்கள். இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மருமகள். பொண்ணாம கல்யாணம் வேற ஊருக்கு போயிடுவாங்கன்னு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மருமகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்கினா, அந்த பெண் அந்த ஊர்ல யாராவது கருவுட்டு இருந்தா அவங்களை கூட்டிட்டு போய் வேக்சினேஷன் போடுறதோ மாத்திரை வாங்கி கொடுக்கறதோ அவங்க செக்அப்கெல்லாம் அவங்க கூட்டு போனோம். அதே பெண் குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் போலியோ வேக்சின் போடுறது இல்ல ஊசி போடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யணும். இதுதான் ஆஷாக்கள் அவங்களுக்கு பேரு. இந்த 8 லட்சம் ஆஷாக்கள் இன்னைக்கு இந்தியாவில இருக்காங்க, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களால அந்த கிராமங்கள்ல சுகாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சுகாதாரம் மேம்பட்டு இருக்குன்னு அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த 8 லட்சம் ஆஷாக்களை நியமனம் செய்தது ஒரு தமிழர். அதையும் திருப்பி சொல்லிக்கிறார் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது கொண்டு வந்தார். இந்த ஒரு முக்கியமான திட்டம் நிறைய பேருக்கு தெரியாது. இவங்களுக்கும் இதுக்கு விருது கொடுத்திருக்கிறாங்க, அந்த கிராம மருந்துகளுக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, சொல்யூஷன் நம்ம கிட்டதான் இருக்கு, குடும்பங்கள் கிட்டதான் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுல ஒரு ஆண் மகனும் அவங்க வீட்டு பக்கத்துல என்ன கிளினிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மென்டல் பிசிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க மனைவி அவங்க மகள் அவங்க அம்மாவை அவங்க கூட்டிட்டு போகணும். எல்லாமே நீ ஏன் குழந்தைய பார்த்துக்கல, நீ ஏன் குழந்தைய அம்மாவை கூட்டு போலன்னு கேட்கவே கூடாது. அதுவும் எல்லாருக்குமே பொதுதான். கேர்ள் சைல்ட் அண்ட் விமன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். அது முக்கியமான விஷயம். குடும்பத்துல ஒரு மகளிருக்கும் ஒய்ஃபோ அக்காவோ தங்கையோ குழந்தையோ அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும், ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஒரு ஸ்ட்ராங் மகளிராக ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங்கா வர முடியும். அதே போல இது வீடு. அடுத்தது இது போல பள்ளி கூடங்களும் கல்லூரிகளும் ஸ்கூல்ஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் மஸ்ட் மேக் ஷூர் டு கீப் த கேர்ள் சைல்ட் அண்ட் விமன் ஹெல்த் கன்சல்டேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த கல்லூரியா இருந்தாலும் சரி இல்ல வெளியில வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஹெல்த் செக்அப்போ ஹெல்த் கன்சல்டேஷன்ஸ் முக்கியமாக தேவை. It should be affordable to girls. அதே போல NGOs, governments and individual activists play a huge role in creating awareness and maintaining strong mental and physical health. அதே போல அந்த ஸ்டிக்மா, அந்த ஷேம், வெக்கப்படுறது எல்லாம் பயப்படாதீங்க. 49.6% மகளிர் தான் இந்த உலகத்துல. நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான் மாறுபவங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கு, ஒரு 10 பேருக்கு இருக்குது. அதை மற்றவங்க பார்த்துட்டாங்க எல்லாம் பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது. That is not at all necessary. So forget about the stigma, shame. The best way to help is to listen. காது கொடுத்து கேளுங்க. யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதாங்கன்னா என்னன்னு கேளுங்க. உங்க குழந்தை நாலு கல்யாணம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு அழுதா உடனே என்னன்னு கவனிங்க. ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஃப்ரெண்டு வீடா இருக்கலாம், இல்ல சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு யாரோ சொந்தக்காரங்க வீடா இருக்கலாம். என்னன்னு கவனிங்க. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் நடக்குது. ஸோ லிசன் டு தம் ப்ராப்பர்லி. கேட்டீங்கனாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதே போல it is our duty and responsibility of the whole family to take women for vaccinations and health checkups. யாருமே அம்மா தான் போகணும், அப்பா தான், எல்லாரும் போகணும். ஸோ இது ஒரு சேஃப் குரூப். காலேஜ் ஆனாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் ஆனாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க, குடும்பம் ஆனாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த குழுக்கள்ல விவாதிச்சுக்கோங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி அதை நம்ம தீர்க்கலாம் என்பதை விவாதிச்சுக்கோங்க. சேஃப் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்க ஃப்ரெண்டாவா இருக்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க கசின்ஸா இருக்கலாம், யாரோ அவங்க ஒரு டீச்சரா இருக்கலாம். அந்த சேஃப் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஷன் நடத்தினீங்கனாலே லிசன், அது காது கொடுத்து அந்த பிரச்சனைகளை கேட்டாலே போதும். நிறைய மென்டல் அதாவது உடல் நல பாதிப்பு, மனநல பாதிப்பு எது வேணாலும் நம்ம அதை தீர்த்து வச்சுக்கலாம். Let us all start today with you, with me, with all of us. And every life matters. Human life matters. Women life also matters. Thank you so much.